தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தியினுடைய தயாரிப்பாளர்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய தேவ் ராம்நாத் அப்படிங்கிற ஒரு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது எப்படியே அப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்களே முதலில் படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்தோம், நாங்கள் உங்கள் படத்தை நிறுத்த முயற்சித்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எங்கள் படத்தின் ரிலீஸுக்கு 18 மணி நேரங்களுக்கு முன்னர் தான் சென்சார் சான்றிதழ் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. விஜய் ரசிகர்கள் திட்டமிட்ட எதிர்மறையான விமர்சனங்களை செய்து வருகின்றனர், இது யாருக்கும் நல்லதல்ல அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது பராசக்திக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்தை செட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பார்த்தோன்னா இவர் வச்சிருக்காரு. சரி, ஓகே, இவர் விஜய் ரசிகர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியோ இல்லை இது வந்து யாருக்கும் நல்லதில்லை அப்படின்னு மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரியோ பார்த்தோன்னா வாயை திறந்து இப்போ மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இவர் இந்த சைடு மட்டுமே பார்த்துருக்கிற ஒரு நபராக தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த சைடு பார்த்தோன்னா இவர் ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லை. 2 குற்றச்சாட்டு இருக்குது. ஒன்று என்னன்றதை நான் விஜய் ரசிகர்களுக்கு ஆதரவாக தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாஸில் பராசக்திக்கு எதிராக பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்தை செட் பண்ணுறாங்க அப்படின்னா செட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது பராசக்தி 3 படத்துக்கு எதிராக கிடையாது, அதில் இருக்கிற திமுகவோட அரசியலுக்கு எதிராக தான் செட் பண்ணுறாங்களே தவிர பராசக்தி 3 படத்துக்கு கிடையாது. திமுக வேணும்னே ஜனநாயகன் வரும்போது இந்த படத்தை பார்த்தோன்னா டேட்டில் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இவர் ஃபஸ்ட்டே நாங்கள் ரிலீஸ் டேட் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட் சொன்னது யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தான் பார்த்தோன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க. பொங்கல் 2026 அப்படிங்கிறது இந்த போஸ்ட்டை விட்டாங்க. ஆனால் ஜனநாயகன் டீமுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பராசக்தி 3 படத்தை நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்களே தவிர பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணலை. இது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்களும் பொங்கலுக்கு தான் வரலான்னு இருக்கோம் அப்படின்னு. சிவகார்த்தியே பார்த்தோன்னா வந்து ஜெகதீஷ் ப்ரோ கிட்ட கால் பண்ணி பேசுனதெல்லாம் ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தார். அதெல்லாம் சார் பார்க்கலையா என்ன, எதுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் தான் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணது நம்ம தான். அதை பார்த்துட்டு உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் Jan 14th வர்றோம், ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இவங்களே பார்த்தோன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஜனநாயகன் பார்த்தோன்னா Jan 9th அப்படின்றது படம் ரிலீஸ் டேட் நெருங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா Jan 10th அப்படின்னு மாற்றி வச்சது இவங்க தான். தேதி வேணும்னே மாற்றி வச்சது யார் அப்படின்னு இவங்க தான். இவர் பார்த்தோன்னா நாங்கள் மாற்றி வைக்கல அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இது படத்தில் நடிச்சிருக்கிறவங்க டெக்னீஷியன் யாராவது ஒர்க் பண்ணியிருக்கிறவங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, தயாரிப்பாளர் ஒருத்தராக இருக்கிற இவங்க பார்த்தோன்னா சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா அதை முடிவு பண்ணியிருக்கிறதே நீங்களாக தான் இருக்க முடியும். Jan 14th தானே வரேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் எப்படி பார்த்தோன்னா Jan 10th வந்தீங்க? வேணும்னே பார்த்தோன்னா ஜனநாயகன் கூட வர்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம், வேறு ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. எதுக்கு நீங்கள் ரிலீஸ் டேட் சடனாக சேஞ்ச் பண்ணீங்க? இப்போ நீங்கள் கேட்குறீங்களா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட்டை சொன்னோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட்டை சொன்னது விஜய் அவர்கள் தான். ஜனநாயகன் டீம் தான் பொங்கல் சொன்னாங்க, நீங்களாம் லேட்டாக தான் சொன்னீங்க அப்படின்றது இவளுக்கு ஏன் புரியலன்றது நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, சென்சார் பார்த்தோன்னா 18 மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்றார். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்கள் அதை பற்றி பேசவும் இல்லை. ஆனால் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சென்சாரை பார்த்தோன்னா ஜனநாயகன் 3 படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி தான் நாங்கள் முன் வச்சு பிஜேபியும் சென்சார் நிறுவனம் தான் கேட்குமே தவிர பராசக்தி நிறுவனத்தை கேட்கல. இதில் திமுக ஒரு வேளை உள்குத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கு காரணப்பரமான விஷயங்களை பேச தூண்டுனது யார் அப்படின்னா அது திமுக ஊப்பிகள் தான் தூண்டுனாங்க. விஜய் ரசிகர்கள் அதுக்கப்புறமா தான் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. நீங்கள் சேர்ந்து தான் பார்த்தோன்னா இதை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு கள்ள கூட்டணி தானே அப்படின்னு பேசுனது பார்த்தோன்னா திமுக தான் பேசினாங்களே தவிர பராசக்தி 3 படத்தில் இருக்கிற சிவகார்த்திகேயனையோ பராசக்தி சம்மந்தப்பட்ட உங்களை மாதிரியான நபர்களோ யாரும் பேசவே இல்லை. திமுகவை தான் முழுக்க இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். அது இவருக்கு தெரியல. இவருக்கு படத்தோட நெகட்டிவான ரிவ்யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தெரியுது அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல, அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, படத்தை பார்த்து நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த திணிப்பை பற்றி நீங்கள் பெரிய அளவில் படத்தில் பேசவே இல்லையே, என்ன கருவை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. திராவிடம் பேசக்கூடிய நபர்களே கேட்டாங்க, நிறைய பேர் விமர்சனங்களும் வச்சுட்டாங்க. அந்த லெவலில் இந்த திணிப்பு எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா நாங்கள் எதிர்க்கிறோன்னு பேசிட்டு படத்தில் அது இல்லவே இல்லையே, ஹீரோயினி கூட டொயட் பாடிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு. இவங்க படத்தை சரியாகவே எடுக்கல அப்படின்றத குற்றச்சாட்டு இப்போ வரைக்குமே. இதெல்லாத்தையும் தாண்டி சில திணிப்புகளை உள்ள திணிச்சிருக்காங்க, திமுக அரசியலுக்கு ஏற்ற மாதிரி சில திணிப்புகளை உள்ள திணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு எவிடன்ஸ் தான் நம்ம சொல்லணும். இதில் அண்ணாதுரை பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தோன்னா எம்ஜிஆர் இருக்கார், அதுக்கப்புறமா நெடுஞ்செழியன் நினைக்கிறேன் இவங்க இருக்காங்க. ஆனால் படத்தில் இந்த மாதிரி பராசக்தி 3 படத்தில் எப்படி திணிச்சிருக்காங்க அப்படின்னா அண்ணாதுரை பேசிட்டு இருக்கும்போது கருணாநிதி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சீனை பார்த்தோன்னு எடுத்திருக்காங்க. இது பார்த்தோன்னா வேணும்னே திணிக்கிறது. இந்த திணிப்பு பார்த்தோன்னா கொண்டு வரதை எதுக்குறன்னு சொல்லிட்டு நீங்கள் திமுக திணிப்பு உள்ள திணிச்சிருக்காங்க, மக்கள் இதை நம்பணும் அப்படின்னு மாதிரி வரலாறு திரிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பல குற்றச்சாட்டுகள் வருது. இந்த மாதிரியெல்லாம் இவங்க படத்தை எடுத்து வைப்பாங்களாமா, அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதாமா. இன்னும் சொல்லப்போனால் இதையெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தது யார் அப்படின்னா முக்கியமாக வந்து அதிமுகவில் இருக்கிற நபர்கள் தான் பல பேர் பார்த்தோன்னா இதெல்லாம் எடுத்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மொழிப்போர் பற்றி தெரிஞ்சவங்க, திராவிடத்தை பற்றி உண்மையாக தெரிஞ்சவங்க பார்த்தோன்னா இதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் மேலே ஒட்டுமொத்தமாக பழி போடுறது சரியாக இருக்காது. விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, இதை பார்த்தோன்னா பொய்யான திணிப்புக்குள்ளே கொண்டு வந்து அதை ஏற்றுட்டு இருக்கிற பல பேர் பார்த்தோன்னா இதில் இருக்காங்க. மாற்றுக் கட்சி சேர்ந்தவங்க, சாதாரண நபர்கள் கூட பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது.
விஜய் ரசிகர்கள் பார்த்தோன்னா இது திணிக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய்யான குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு சைடு பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் இதுக்கு நெகட்டிவான விஷயங்களை திமுக தான் பேசுகிறாங்க, பராசக்தி 3 படத்துக்கு பெரிய அளவில் கிடையாது. இங்கே ஒரு சைடு இன்னொரு சைடு ஒரு செட் அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாஸை பக்கம் இல்லாதவங்க, இதை பெரிய அளவில் பார்த்தோன்னா நோட் பண்ணாத விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்தோன்னா ஒரு சினிமாவில் வர பராசக்தி 3 படத்தையுமே தியேட்டரில் பார்த்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பராசக்தி 3 படத்தை நிறைய விஜய் ரசிகர்கள் தியேட்டரில் பார்க்குறாங்க. அதெல்லாம் இவருக்கு தெரியுமா தெரியாதான்றது நம்மளுக்கு தெரியல. இவங்க சோஷியல் மீடியாஸில் ஆக்டிவாக இருக்கிற சில விஷயங்களை பேசுகிற நபர்கள் மட்டுமே நோட் பண்ணி ட்வீட் போடுறாரு. ஆனால் அதெல்லாம் அதை பற்றி பேசாதவங்க, அது நம்மளுக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி இருக்கிறவங்க, பொங்கலுக்கு நம்ம ஒரு படத்தை போய் பார்ப்போம் அப்படின்றவங்களாம் படத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. விஜய் ரசிகர்கள் பல பேரே பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா படம் ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, முழுசாக இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சரி ஓகே, சுதா கொங்கரா திரைப்படத்தில் இது ஒரு நார்மலான ஃபிலிம் அப்படின்னு சொன்ன விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாசிட்டிவாக பேசின விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இந்த பக்கம் இருக்காங்க. அதை இவர் பார்க்காம ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை செட் பண்ணியிருக்காரு. இப்போது இது அந்த பாசிட்டிவாக போன விஜய் ரசிகர்கள் கூட எதிர்த்து பார்த்தோன்னா கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கு இந்த படத்தை. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த செட் ஆஃப் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை பேசுனதுனால இப்போ ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸையும் கார்னர் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு அவருக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா இவரை தவிர வேறு யாருமே கிடையாது. நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ட்விட்டரில் போகிற நபர்கள் மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் பார்த்தோன்னா அப்படி தான் தோணும். மற்றபடி இன்னுமே வெளியே விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் பார்த்தோன்னா படத்துக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க, படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறது அவங்களுடைய விருப்பம். படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலான்னு சொல்கிறதுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? நீங்கள் தயாரிப்பாளரே இருந்தாலும் அந்த படம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஓகே, இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படின்னு விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, சிவகார்த்தி ஃபேன்ஸே பார்த்தோன்னா நிறைய பேர் சொன்னது இதுதான். அந்த லெவலில் பார்த்தோன்னா எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் பார்த்தோன்னா ரியாலிட்டி. இதை வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்படின்னா படத்தை நீங்கள் மட்டுமே தனியாக வீட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணி நீங்கள் மட்டுமே பார்த்துக்க வேண்டியதா? வெளியெல்லாம் விடக்கூடாது. குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா விடக்கூடாது. திமுகவுக்கு எதிராக தான் விஜய் ரசிகர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்களே தவிர பராசக்தி 3 படத்துக்கு கிடையாது. இது பார்த்தோன்னா இவங்களுக்கு புரியல அப்படின்னா இதுக்கு மேலே எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா, பராசக்தி 3 படத்துக்கு திமுக நபர்களே ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா வந்து பெண்களுக்கு இலவசமான டிக்கெட் கொடுக்குறாங்க. தியேட்டர் வரவங்களுக்கு பார்த்தோன்னா இனிப்பு அப்படின்றதெல்லாம் கொடுத்து டிக்கெட் வேறு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வரவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்து இவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. திமுக நபர்கள் தான் இந்த படத்தை ஓட வைக்கிறாங்களே தவிர இந்த தயாரிப்பாளர்கள் கிடையாது. திமுக நபர்களே இந்த படத்துக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறது, ஹெல்மெட் கொடுக்குறது அப்படின்னு மாதிரியான சில வேலைகளை பண்ணி தான் படத்தை புஷ் பண்ணி மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்களே தவிர யாரும் வாண்டடாக வந்து படம் பார்க்குற மாதிரி இல்லை. நேற்றெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோன்னா எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது புக் மை ஷோவில். யாருமே புக் பண்ணல, மக்கள் பெரிய அளவில் வரவே இல்லை. 3ஆவது நாள்லேயே பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை நிப்பாட்டிட்டாங்களா? ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்றத இவங்க ஒத்துக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் சொன்னதுனால தான் பார்த்தோன்னா நெகட்டிவான விஷயம் போயிடுச்சு, யாரும் தியேட்டருக்கு வரல அப்படிங்கிறது. பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி என்ன மாதிரி நெகட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் அவங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணால் அது நல்லா இருக்கும், நல்லாலே நம்மளுக்கு எதுக்குப்பா படத்தை போய் பார்ப்போம், நல்லா இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போவோம் அப்படின்னு போகிற நபர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. யாரும் எந்த படத்தை தடுத்தாலும் நிறுத்த முடியாது. ஆனால் சில விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க. விஜய் படம் வரும்போது பார்த்தோன்னா அஜித் ரசிகர்கள் விமர்சனம் வைக்கிறது, ரஜினி ரசிகர்கள் விமர்சனம் வைக்கிறது, இல்லை விஜய் அஜித் படங்கள் வரும்போது விஜய் ரசிகர்களுக்கு எதிராக பார்த்தோன்னா சில விஷயங்களை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது ஒரு ஃபேன் வார். ஆனால் அதுக்காக பார்த்தோன்னா எந்த ஒரு படத்தையுமே இவங்க தான் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. காமனாக ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களோட கையில் தான் வெற்றி தோல்வின்றது இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னா யாரும் தடுக்க முடியாது. அந்த பேசிக் நாலேஜ் கூட தெரியாது இவர் எப்படி பார்த்தோன்னா தயாரிப்பாளரானார் அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ ஒரு போட்டு விட்டதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இப்படி போட்டாங்க அப்படின்னு பொதுமக்களே பார்த்தோன்னா நிறைய பேர் அந்த நியூஸ் இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ, பராசக்தி அந்தளவுக்கு பெரிய அளவு இல்லை போல், அதனால தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி வருது, இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு இவருக்கு வர கூட்டத்தை பார்த்தோன்னா இவரே தடுத்துக்கிறாங்க. இது இவங்களுக்கு தேவையில்லாத வேலை. இவங்களே தான் பார்த்தோன்னா இப்போ அது காரணமாயிட்டாங்களே தவிர விஜய் ரசிகர்கள் கிடையாது. அது ட்விட்டரில் 4-5 நாளைக்கு எதுவும் பேசத்தான் செய்வாங்க. இது எல்லா படங்களுக்குமே நடக்கும். ஆனால் எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டு பார்த்ததே இல்லை. இந்த ரசிகர்கள் பார்த்தோன்னா வேணுமே இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாருமே ஒப்பாரி வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. திமுக சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து படம் பார்க்க வச்சு அவங்களும் பார்த்தோன்னா பிளாக் மணி ஒயிட் மணி அப்போ மாத்திர கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்விட்டரில் 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள போய் கேட்டுங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு எல்லாமே வேணும்னு எல்லாத்தையுமே புஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து தான் படத்தை வெற்றி நிரூபிக்க பார்க்குறாங்களே தவிர மக்கள் வாண்டடாக யாரும் வரல. விஜய் ரசிகர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுன்றது எல்லாத்தையும் தாண்டி வாண்டடாக மக்களே வராத காரணத்தினால பார்த்தோன்னா இந்த படத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ரொம்ப சீட்ஸ் எல்லாம் ரொம்பவே காலியாக கிடக்கு. அதுக்கு யார் பொறுப்பு? இன்னும் யார் குறை சொல்ல போகிறாங்க? எங்கள் படத்தை பார்க்க வராத பொதுமக்கள் தான் பார்த்தோன்னா இதில் முழு குற்றவாளி அப்படின்னு பொதுமக்கள் மேலே குற்றம் சுமத்துவாங்களா என்ன? இதெல்லாம் பார்த்தோன்னா இப்படி தான் மனசு வருதுன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு பொங்கலையும் பார்த்ததில்ல, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்ச தயாரிப்பாளரையும் நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் இவங்க தான் பண்ணுறாங்க. இதுக்கு விஜய் ரசிகர்கள் தான் முழுக்க காரணம் வேறு சொல்கிறாங்க பாருங்களேன். பேசுகிறது பூரா பாதி பொய், ஆனால் பழி பார்த்தோன்னா விஜய் ஃபேன்ஸ் மேலே.
விஜய் ரசிகர்கள் எதுக்கக்கூடியது திமுகவோட அரசியல் சூழ்ச்சி தானே தவிர பராசக்தி அப்படிங்கிற படத்து கிடையாது. அப்படி படத்தை எதுக்குறவங்க யார் அப்படின்னா, வேணும்னே இந்தி திணிப்புன்னு பொய் சொல்லிட்டு உள்ளே பார்த்தோன்னா திமுக அரசியலை திணிச்சிருக்கிறீங்க அப்படின்னு மற்ற கட்சி நபர்கள் எதுக்குறாங்க. அதுக்கு விஜய் ரசிகர்கள் ஆதரவாக இருக்காங்க, அவ்வளோதான். இது தெரில அப்படின்னா வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுங்க அப்படின்னு இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.